வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி கறி, அதாவது சிக்கன், அந்த கோழி இறைச்சியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவை நம்ம கோழி இறைச்சியை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இறைச்சிக்காக அதிகமாக வளரக்கூடிய பிராய்லர் கோழிகளை தவிர்த்துட்டு நாட்டு கோழி போன்றதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் பிராய்லர் கோழியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அது அந்த ஊசி போட்டு இறைச்சியை அதிகமாக பெருக்கக்கூடிய அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்காமல் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கணும். இந்த கோழி இறைச்சியில் விட்டமின் பி, விட்டமின்கள், புரதம் சத்து, செலினியம், பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மிதமான அளவில் வாரத்தில் ஒரு தடவை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உயர்தர புரதங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரியான மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயட்டில் சேர்க்கணும் அப்படின்னா கோழி இறைச்சியை நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா கோழி இறைச்சியில் புரதம் நிறைந்திருக்கு. இது ஆனால் இதில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் நமக்கு உறுதியாக இருக்கும். அதுவும் பசியை ஓவராலாக அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி புரதம் இருக்கக்கூடிய கோழி இறைச்சியெலாம் நீங்கள் காலை உணவாக சாப்பிட்டுட்டிங்கன்னா வேறு எந்த அதிகமாக கார்போஹைட்ரேட்டுகள், மற்ற அதிக நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ உங்களுடைய உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படாது. அப்புறம் கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை அது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும். அதனால் கட்டுக்கோப்பான உடலமைப்பை நீங்கள் பெறணும் அப்படின்னா கோழி இறைச்சியெலாம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஜிம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மசில்ஸை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும், எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் அவங்க கோழி இறைச்சி எடுத்துக்குவாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். நியாசின் சத்து பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி நிறைந்திருக்கு. ஸோ இது கொழுப்பை குறைத்து இதய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் சோடியம் சத்து கோழி இறைச்சியில் குறைவாக தாங்க இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் உங்களுக்கு தளர்த்தப்படும். அதே போல் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். ஒருவேளை கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்களில் படிந்திருந்தது அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் அந்த கெட்ட கொழுப்புகள் தடைபடுதா, கெட்ட கொழுப்புகள் இருக்கிறதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயம் சம்பந்தமான பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் அந்த நியாசின் இருக்கிறதால அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களை படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து உடலையும் சுறுசுறுப்பாக வைக்கும், இதயத்தையும் பன்மடங்கு நமக்கு பலம் பெற வைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபடணும்னா கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் சத்து, நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான செலினியம் சத்து, புரதச்சத்து, ஒட்டுமொத்தமாக உடலுக்கு வலு கொடுக்கறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சியில் இருக்குங்க. அப்போ நீங்கள் கோழி இறைச்சி உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கிறீங்க, குறிப்பாக அந்த நாட்டு கோழி கறியெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. 30 வயதுக்கு அப்புறம் பெண்களுக்கும் அந்த எலும்புகள் வலுவாக இருக்கும். 40 வயதுக்கு அப்புறம் ஆண்களுக்கும் எலும்புகள் வலுவாக இருக்கும். ஏன்னா அந்த வயசுல தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படும். உட்கார முடியாது, உட்காந்தா எழுந்திருக்க முடியாது, உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் எலும்புகள், நரம்புகள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த தோள்பட்டை வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கியூர் பண்ணணும் அப்படின்னா கோழி இறைச்சி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க. அதே போல் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். கோழி இறைச்சி பார்த்தீங்கன்னா லீன் புரோட்டீன், அது ஒரு மெலிதான புரத வகை. அது ஜீரணிக்க எளிதாக இருக்கும். உடலுக்கு உடனடியாக எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது எளிதில் உங்களுக்கு ஜீரணம் ஆகிடுங்க. ஏன்னா அதில் புரதச்சத்து இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நிறைய ஊட்டச்சத்துக்கள், அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக செரிமானமாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம்
மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும். எளிதில் செரிமானம் அடைஞ்சிடும் இந்த கோழி இறைச்சி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தினமும் கோழி இறைச்சி சாப்பிட்றத விட மிதமான அளவில் வாரத்தில் ஒரு தடவை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஆரோக்கியமான இறைச்சியாக இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். பிராய்லர் கோழிகளில் பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் வளர்ச்சி ஊக்குவிப்பான்கள் குறித்து விழிப்புணர்வு இருக்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பிராய்லர் கோழினா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. அதே போல் இந்த கோழி இறைச்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வறுப்பது, சுடுவது போன்ற ஆரோக்கியமான முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்குவீங்க. அப்படி நீங்கள் சமைச்சாலுமே எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அளவாக சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கோழி இறைச்சி உதவிகரமாக இருக்கும். ஸோ கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.